ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். மட்டன் பிரியாணி மசாலா இல்லாமலே ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு தேவையான மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, 3 பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அரிசியை வந்து 3/4 கிலோ ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சு வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மட்டனும் 3/4 கிலோ வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மட்டனுக்கு வந்து நம்ம 4 விசில் வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் மட்டன் எத்தனை விசில் தேவைப்படுதோ அத்தனை விசில் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம மிளகா பொடியும் கரம் மசாலாவும் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த பொருளும் மசாலா பொருள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நார்மலாக ஊற்றுறத விட கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா மட்டன்லேயே நிறைய கொழுப்பு இருக்கும். எண்ணெய் சூடானோடனே பட்டை கிராம்பை போட்டு அது வெடித்த உடனேயும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா கலர்ஃபுல்லாக வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நமக்கு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே, நம்ம வேறு மசாலாலாம் யூஸ் பண்ணாததுனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக செய்கிற பிரியாணி கூட கொஞ்சம் அதிகமாக. இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டுருங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லி புதினா போட்டுக்கணும். நம்ம இந்த வதக்கிறது மட்டும்தான் வேலை, அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிட்டா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் முழுசாக இருந்தேன்னா டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், இடையில இடைஞ்சலாக இருக்கும் தக்காளி அதெல்லாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாய் பொடி ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூனும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிளறிட்டதுக்கப்புறமா தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் வந்து நான் ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. பிரியாணியில் வந்து நம்ம வதக்கிறது தான் விஷயம். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோன்னா பிரியாணி ரெடிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த பேஸ்ட் நல்லா ரெடி ஆனோடனையும் வேக வச்சுருக்க மட்டனை வந்து இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த இதுலேயே அந்த மசாலாவில் இந்த கறி நல்லா வேகட்டும். அப்போ தான் வந்து மசாலா வந்து கறியில் சேரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நான் இந்த டம்ளர்னால 5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதனால் நான் 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதனால் நான் 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு உப்பும் போட்டுருங்க. நான் முன்னாடி உப்பு போட்டுட்டேன். உப்பு நல்லா சேர்ந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து நார்மலாக இருக்கிறத விட ஒரு பிஞ்ச் வந்து அதிகமாக நமக்கு தெரியணும், நாக்கில் தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அரிசி வெந்து வந்தோடனையும் அந்த பதம் வந்து கரெக்டாக வந்துடும், உப்பு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ தம் போடணுன்னா அரிசியும் தண்ணியும் சேம் லெவலில் இப்போ பார்க்குறீங்களா இந்த லெவலில் இருக்கிறப்போ நம்ம வந்து தம் போட்டுடணும். இந்த லெவலில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆயிரும். இதுக்கப்புறமும் அந்த தம் போடணும். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து நெய் போடுறதுனா போட்டுட்டு நல்லா 4 பக்கமும் கிண்டி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து இது தோசைக்கல்ல தம் போட போகிறோம். பிரியாணி எவ்வளோ நேரம் தம் வைக்கிறோம் அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் தம் போடுங்க. தோசைக்கல் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி சட்டியை வைக்கணும். பிரியாணி சட்டியை நல்லா மூடிட்டு அது மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. நான் வந்து இந்த மிளகுலாம் இடிப்போல அந்த தான் வெயிட்டாக யூஸ் பண்ணேன். பிரியாணி சட்டிக்கு மூடி வந்து 4 பக்கமும் காற்று போகாத அளவுக்கு இருக்கணும். நல்லா நெய் போட்டு கிண்டி விட்டதுக்கப்புறமா சரிசமமாக ஆக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சு மூடிட்டு மேலே வெயிட் போட்டுருங்க. போட்டு தோசைக்கல் அடியில் ஒரு பழைய தோசைக்கல் அடியில் வச்சு வெயிட் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கு உடனேயுமே எடுத்துட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாம். ஆனால் ரியாவுக்கு பசிச்சதுனால நான் இப்போ உடனே எடுத்துட்டேன். நீங்கள் வந்து டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயம். குழம்பெல்லாம் வைக்கிறத விட பிரியாணி செய்கிறது தான் ஆக்சுவலாக ஈஸியான வேலை. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த கடைகள்லாம் பிரியாணி மசாலாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மிளகாய் பொடியும் கரம் மசாலாவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் கடை பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மிளகாய் பொடியும் கரம் மசாலாவும் மட்டும் யூஸ் பண்ணி சேர்த்து பாருங்கள். இஞ்சி பூண்டு மட்டும் நார்மலாக நம்ம பிரியாணி மசாலா சேர்த்து செய்கிறத விட இதுக்கு 1 ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கணும். அப்போ அந்த காரம் ஈக்குவல் ஆகிடும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரியாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.